Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 6 two-dimensional analytical geometry இருபரிமாண முறையில் ஆயத்தொலைவு விகிதம் கண்டுபிடிக்கிறது. ஓகே குட். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இரட்டை நேர்கோடுகள் அப்படின்னு சொல்றது 6.4 எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பப்ளிக் ஆல் எக்ஸாம்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து கம்பைன்ட் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கு. செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து கம்பைன்ட் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் ஓவர். ஓகே ஃபர்ஸ்ட் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் எடுத்துட்டேன். x minus 2y minus 3 is equal to 0 and x plus y plus 5 is equal to 0. Therefore the combined equation of straight lines ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி எழுதியிருக்கேன் equal to 0. எக்ஸை எடுத்து அந்த மூணு இதுலையும் பேர் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் 2y எடுத்து மூணுலையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 3 எடுத்து எக்ஸோட ஒய்யோட 5ஓட பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நான் லைக் டேர்ம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி நிறுத்தியிருக்கேன். விச் இஸ் ரிக்வயர்ட் கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது. ஓகே குட். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபிஃப்த் சம். என்ன சார் மாற்றி மாற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சில எளிமையான சம்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதில் மிஸ்ஸிங்கான செம்ம விட்டு போன செம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை உனக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகே குட் ரைட். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ப்ரூவ் தட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் த்ரூ த ஆரிஜின் each of which makes an angle alpha with the straight line y equal to x. சரியா சொல்றது is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரெண்டு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்து அது வந்து ஒரு லைனோட வந்து ஆல்ஃபான்ற ஆங்கிள் மேக் பண்ணுதான். அப்படி யோசிக்கணும். புரியுதா சொல்றது? ஆல்ஃபா அப்படின்ற ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு படம் போடுறேன். ஓகேயா குட். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். நடுவில் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற லைன் போகும். இதுதான் வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற லைன். ஆனால் அவங்க சொன்ன பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது ரெண்டாக பிரிக்கிறேன். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நான் வந்து இப்படி ஒன்று பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்படி ஒன்று பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா ரைட். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது வந்து மிடில் போகிற இந்த ஆரிஜின் வழியாக போகிற இந்த லைன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். இது ஆரிஜின், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா சொல்கிறது? அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பார்ப்போம். அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த லைனோட ஆங்கிள் மேக் பண்ணுதான். இந்த லைனோட ஆங்கிள் மேக் பண்ணுறது ஆல்ஃபா. இந்த லைனோட தான், ஆக்சிஸோட இல்லை, லைனோட மேக் பண்ணுறது என்னது? y equal to x என்ற லைனோட மேக் பண்ணுறது வந்து அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஓகே குட் ரைட். பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. இது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வச்சுக்கோ. இது ஒரு ஸ்ட்ரைட், இது அதாவது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெண்டாக பிரித்த மாதிரி நேர்கோடு. ரைட் ஓகே சரி ஓகே. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுறேன். லெட்ஸ் the equation of straight line y equal to mx plus c. mx plus c. இதில் m1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். c கான்ஸ்டன்ட் வேண்டாம். சரியா சொல்றது? ரைட். இது ஸ்ட்ரைட் லைன் 1, அதாவது ஸ்ட்ரைட் லைன் 1 அப்படின்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை வந்து 1 இது எடுத்துக்கிறேன். இது சரியாக கொண்டு வந்தோம்னா y மைனஸ் m1 x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், பார்த்துக்கோ, பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. அதே மாதிரி செகண்ட் ஒன்று எடுக்கிறேன். ஸ்லோப் வந்து m2ன்னு எடுக்கிறேன். m2 x. அப்போ y மைனஸ் m2 x ஈக்குவல் டு 0 விச் இஸ் செகண்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட செப்பரேட் ஈக்குவேஷனை 1 2ன்னு பிரிச்சோம்ல, அதை வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே therefore the combined equation பண்றேன். combined equation of pair of straight line ரெண்டையும் சேர்க்க போறேன். combined equation of pair of straight line
இரட்டை நேர்கோடுகளின் சேர்ப்பு சமன்பாடு. அப்ப y மைனஸ் m1 எக்ஸையும் y மைனஸ் m2 எக்ஸையும் மல்டிப்ளைஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா சொல்றது? அப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா y ஸ்கொயர் மைனஸ் m2xy மைனஸ் y m1x மைனஸ் மைனஸ் பிளஸ் m1 m2 x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பார்த்துக்க. அரேஞ்ச் பண்றேன். எக்ஸ் நடுவில் வேணும்ல. அப்போ பேராசைட் லைன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் எதில் வருது அப்படின்னு பாரு. இந்த ரெண்டு டேம்லையும் வருது. அப்போ எக்ஸ்ஒயை காமனாக எடுத்துட்டோம்னா m1 ப்ளஸ் m2ன்னு எழுதிக்கலாம். மைனஸோட எடுத்துட்டேன்ல. இது வந்து என்ன m1 இன்ட்டு m2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. விச் இஸ் கம்பைன்ட் ஈக்குவேஷனா அந்த ஸ்ட்ரைட் லைனுடைய இது. புரியுதா சொல்றது? ரைட். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாரு. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற லைனுக்கு டிகிரி வந்து 45 டிகிரி. சரி, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த செகண்ட் லைனுக்கு உள்ள ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 45 மைனஸ் ஆல்பா. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற லைனுக்கு வந்து என்ன எழுதுகிறோம் 45 டிகிரி. ஆனா இந்த செகண்ட் பேராசைட் லைனுக்கும் இந்த y ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற லைனுக்கு உள்ளது ஆல்பா. அதை ரெண்டையும் கழிச்சாட்டேன் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் கிடைக்கும். புரியுதா சொல்றது? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்கும் என்ன செய்யும் 45 பிளஸ் என்ன கிடைச்சிடும் ஆல்பா அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்கணும்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் போகணும்ல. அப்போ இது வந்து 45 இதோட பிளஸ் அது 45 பிளஸ் என்ன கிடைக்கும் ஆல்பா அப்படின்னு ஆங்கிள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? அப்போ y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். நெக்ஸ்ட் பேஜில் y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ற லைன் இருக்கு. இந்த லைன் வந்து மேக் பண்ணுறது ஆங்கிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட டிகிரி மேக் பண்ணுது 45 டிகிரி மேக் பண்ணுது. ஏன்னா என்ன வந்து ஒன்று தான் இல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது தான் இதுதான் கண்டுபிடிக்கலாம். y ஈக்குவல் டு எம்எக்ஸு. அப்போ எம்முக்கு வந்து என்ன பண்ணுறோம் 1 வந்துடும். அப்போ எம் ஒன்றுனா எம் ஈக்குவல் டு டேன் தான் போடுவீங்கல்ல. அப்போ எம்முக்கு 1 போட்டிங்கன்னா டேன் தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வந்துருக்கு 45 டிகிரி. இந்த 45 டிகிரி தான் அதை பக்கத்தில் காமிச்சிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அந்த y ஈக்குவல் எக்ஸ் அப்படின்ற லைன் ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரேன் அப்படின்னா அந்த மேலே உள்ள தீட்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 45 பிளஸ் ஆல்பா 45 பிளஸ் ஆல்பான்னு கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? அதை மறந்துடக்கூடாது. அப்போ m1 ஈக்குவல் டு டேன் தீட்டா தானே. டேன் தீட்டா தீட்டாவுக்கு தான் போடுறேன் 45 பிளஸ் ஆல்பா அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமாக பார்த்துக்கோ. அதே மாதிரி ரெண்டாவது வந்து தீட்டா ஈக்குவல் டு 45 மைனஸ் ஆல்பா செகண்ட் லைனுக்கு உள்ளது. அப்போ m2க்கு போட்டோம்னா tan 45 மைனஸ் ஆல்பா ரெண்டுக்கும் ஆங்கிள் எடுத்தாச்சு இந்த லைனில். இப்போ நம்ம m1 ப்ளஸ் m2 கண்டுபிடிப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். m1 ப்ளஸ் m2 அப்படின்னு ஆட் பண்ணோம்னா tan 45 ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் tan 45 மைனஸ் ஆல்பான்னு வரும். இப்போ tan a ப்ளஸ் பி tan a மைனஸ் பி அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். tan a ப்ளஸ் பினா tan a ப்ளஸ் tan b பை 1 மைனஸ் tan a tan b அப்படின்றது ஃபார்முலா. ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி இதில் மைனஸ் இருக்கிறதுனால tan a மைனஸ் பி tan 45 மைனஸ் tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ்ன்னு வந்துடும் tan 45 இன்ட்டு tan ஆல்ஃபா அப்படின்றத ஃபார்முலா. இதில் வந்து சரி பண்ணி கொண்டு வா. சரி பண்ணி கொண்டு வா அப்படின்னா tan 45 வந்து 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா. ஓகே. ப்ளஸ் 1 மைனஸ் tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா. சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். சரி ரைட்டு. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகும்?
பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறேன். எனக்கு கீழே மாறி மாறி இருக்குது, கீழே மாறி மாறி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்து என்ன செய்யறேன்னு பாரு. ரெண்டு கீழே இருக்கு, ரெண்டு கீழே பொறுமையா கீழே 1 மைனஸ் டேன் தீட்டா இல்லை, இன்னொன்று 1 ப்ளஸ் டேன் தீட்டா இல்லை. ஓகே, கிராஃப் 1 மைனஸ் டேன் தீட்டா 1 ப்ளஸ் டேன் தீட்டா 1 ப்ளஸ் டேன் தீட்டா யூஸில் பார்த்துக்கலாம். டேன் ஆல்ஃபா, சாரி டேன் ஆல்ஃபா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் 1 minus 1 minus tan alpha whole square whole square. இதிலிருந்து நம்ம பொறுமையாக கொண்டு வரணும். a plus b square a square plus b square plus 2ab plus a square plus b square minus 2ab. Okay, good. Divided by a plus b minus a square minus b square. Plus minus 1 plus 1 2 plus 2 tan square alpha by 1 minus tan square alpha. இது 2 வெளியில் எடுக்கலாம். 2 வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 plus tan square alpha by 1 minus tan square alpha na cos 2 alpha வரும். cos 2 alpha 2 into cos 2 alpha அப்படின்னு சரியா? இது வந்து அடிஷன் சம்மன் சம் ஆஃப் ஸ்லோப். புரியுதா? m1 plus m2 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட் 1 minus m2 plus வரும். சரியா? ஒரு மைனஸ் மாற்றி இருக்கு. இது வந்து எப்படி நடக்குது? 2 1 by மாற்றிட்டேன் 1 minus tan square alpha by 1 minus 1 plus tan square alpha. இந்த கீழே உள்ளது தான் 1 by 2 வச்சுக்கணும். இதுக்கு தான் cos alpha. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? cos alpha cos 2 alpha இதுக்கு தான் மைனஸ் மேலே வரும். அப்போ இங்கே என்ன வந்துடும்னா சீக்கன் 2 alpha. ஏன்னா 1 by வந்துச்சுல 1 by அப்படின்றதுனால 2 into இந்த 2 into இதுக்கு பதிலாக சீக்கன் 2 alpha அப்படின்னு சொல்கிறோம். என்ன சேர்க்கிறோம் இங்கே கணக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? பொறுமையாக இம்பார்ட்டன்ஸாக m1 into m2 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? m1 என்ன சொல்லியிருக்கோம், m2 என்ன சொல்லியிருக்கோம் m1 வந்து tan அதாவது tan 45 plus alpha. இன்னொன்று tan 45 minus alpha. இதைத்தான் நம்ம சொல்லி எடுத்திருக்கோம். இதுல இருந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். இன்னும் 5 வாங்குறோம். வரையில
நல்லா வச்சுக்கோரு அந்த அடிஷன் பண்ண இடத்த பார்த்து இடம் இழுத்து வரும். அப்போ மேலே இங்கே என்ன செய்யலாம், அடிச்சுலாம் அடிச்சுட்டா இன்னொன்று அதாவது அஞ்சு இடமா திருப்பி பெருக்கி உள்ளவங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி வந்தோம்னா அதே மாதிரி பெருக்கி கொண்டு வரணும்னா 1 + tan கிளாஸில் அடிச்சுக்கலாம். முன்னாடி பாரு இந்த 1 + tan ஆல்ஃபா பை 3 1 - tan ஆல்ஃபா into 1 - tan ஆல்ஃபா பை 1 + tan ஆல்ஃபா மிக்சிங் கடைசியில் இது இன்ட்டு அதனால ரெண்டே அடிச்சிடலாம். அடிச்சுட்டா இன்னொன்று அதை அடிக்காமல் தான் எல்சியம் போட்டு எடுத்துருக்கேன். சரியா, என்ன இருக்குது M1 into M2. சரி பார்த்துட்டு ஒரு M1 + M2 = 2 sec ஆல்ஃபா. இதுலேருந்து என்ன கொண்டு வரணும், அந்த மூணாவது ஈக்குவேஷன் வரும். அப்புறம் மூணு வந்தோம்னா y² minus xy into M1 plus M2 plus M1 M2 x² is = 0. அப்போ ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா y² minus xy இது என்ன ஆயிரும், 2 sec 2 ஆல்ஃபா plus 1 into x² = 0 அப்படின்ட்டு வருது. புரியுதா சொல்றது? இப்போ நம்ம அதிலிருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பாரு. ஆன்சர் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கோம், x² minus 2xy sec 2 ஆல்ஃபா plus y² அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டு அப்படின்றத பாரு. x² நம்மளுக்கு ஆர்டராக எழுதுவோம். x² முன்னாடி இருக்கும், 2xy sec 2 ஆல்ஃபா minus plus y² = 0. அவங்க கேட்ட ஹென்ஸ் ப்ரூவ், அவங்க கேட்ட ஆன்சர் புரியுதான்னு பார்த்துக்க. ஹென்ஸ் ப்ரூவ். வெரி குட். நம்ம ஹேண்டில் பண்ணிக்க. குட். நெக்ஸ்ட் சம் வந்து 6th சம். 1 minute. ஓகே பாய்ஸ், கண்டினியூ பண்ணுமா? குட். 6th sum, find the equation of the pair of straight lines passing through the point 1, 3 and perpendicular to the lines சொல்லி 2 லைன்ஸ் கொடுத்துருக்கு. சரியா சொல்றது? பொறுமையா நிதானமா கேட்டுக்க. அதாவது 2 பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலரா அந்த பாயிண்ட் வழியா போறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து பொறுமையா நிதானமா செய்வோம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். நேரோட சமன்பாடு கேட்டிருக்கு. பாசிங் த்ரூ த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வழியா போகுது அந்த கோடு. சரி, ஆனா என்ன சொல்லிடுவோம், இப்போ வந்து ஒரு லைன் வச்சுக்கிடாவான். இந்த லைனு இதுதான் கேட்குறான். இது ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, 1,3ன்ற பாயிண்ட் வழியாக போகுது. இதான்டா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இந்த லைனை கேட்குறான்டா அவன். ஆனால் இந்த லைன் வந்து 2 கண்டிஷனில் போகுது. ஒரு இது வந்து இங்கிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கான், அது வந்து ஒரு இதுக்கு பெர்பெண்டிகுலரான். அதே மாதிரி இன்னொரு லைனுக்கு அது என்னவா, பெர்பெண்டிகுலரான். இங்கனக்குள்ளேயும் போடலாம், அண்டு பெர்பெண்டிகுலர் தான் இப்படி போட்டுக்கலாம், இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்ட்டு. இந்த இது இப்படி போட்டோம்னா இதுக்கு என்னது, பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. இது அதாவது எப்படி சொல்கிறோம் கொஞ்சம் டிசைட் பண்ணிக்க. இது வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஒரு ரிட்டைனர் ரோடில் ஒரு செப்பரேட் ஈக்குவேஷனில் ஒன்று. இன்னொன்று வந்து இதை எப்படி வச்சுக்குவேன், அதுவும் அது வழியாக தான் போகுது. ஆனால்
இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கான். ரெண்டு ஈக்குவேஷன் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்கான்ல, ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு எழுதுறேன். சரியா? ரெண்டுமே இந்த 1 2ன்னு போட்டது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அது ரெண்டுமே மற்ற ரெண்டு கோடுகளுக்கு பெர்பெண்டிகுலரா அமையுது. சரியா சொல்றது? அதைத்தான் அவன் சொல்றான். என்னன்னு புரியுதான்னு பாரு. அப்ப நம்ம வந்து பொறுமையா நிதானமா என்ன சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் செய்ய முடியும். அதுக்காண்டி சொல்ல வரேன். சரியா? ரைட். இப்ப 2x + 3y இந்த லைனுக்கு இது பெர்பெண்டிகுலர் இந்த பாயிண்டை போட்டு கண்டுபிடிக்கலாம்ல. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு நான் கொஸ்டின் எழுதவா, பாயிண்ட் எழுதிடவா ஈக்குவேஷனை. 2x சைடாக இருக்கனால எழுதுறதுக்கு யோசனையாக இருந்துச்சு, நான் அப்படியே எழுதினேன். சரி பரவாயில்ல, எழுதிடுவோம். 2x + 3y -3y + 1 = 0. இப்போ இந்த லைன் தான் இந்த லைனு, இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் தானே, ஆனால் பாசிங் த்ரோ தான் இந்த பாயிண்ட். அப்போ இந்த லைனை கண்டுபிடிக்க போகிறேன். பெர்பெண்டிகுலர் இந்த லைன் கிடச்சிரும். அப்போ இந்த லைன் கிவன் ஈக்குவேஷன் இருக்கு பாரு, கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு த ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோ, அதுவும் பாசிங் த்ரோ த அண்ட் பாசிங் த்ரோ த பாயிண்ட் என்னது 1,3. அப்போ இதை நீ எப்படி எழுதுவ, கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி கான்ஸ்டன்ட்டை எடுத்துட்டு எழுதணும். தெரியுதா? இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், கான்ஸ்டன்ட் 1 எடுத்துட்டு ப்ளஸ் கேன்னு சேர்த்துட்டேன். இப்போ பாசிங் பண்ணு 1 + 2 × 3 + k = 0. 3 2 are 6, 6 + 3 9, k = -9. இதில் கொண்டே போடு. இதுதான் therefore required equation 3x + 2y + k = 0. 3x + 2y -9 = 0. ஒரு ஈக்குவேஷன் இது. சரியா சொல்றது? இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நம்ம இது ஒரு பார்ட்டா வச்சுக்கோ. வச்சுட்டு இப்பதான் புரியும். இந்த கணக்கு இருக்கு பாரு, இந்த ஈக்குவேஷன், இந்த கிவன் ஈக்குவேஷனுக்கு இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்க போறேன். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? இந்த கோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா உனக்கு புரிஞ்சு பாரு, இந்த கோட்டுக்கு இது பெர்பெண்டிகுலர், அது எது வழியா போகுது 1,3 வழியா. அதனால இந்த கோட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் ஒன்னாவது லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அடுத்து இந்த பேர் ஆஃப் இந்த புள்ளி வழியா தானே போகுது மறுபடியும், ஆனா அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர். அப்ப அதை எடுத்துக்கிடுவோம். 5x இது வந்து 1க்கு உள்ளது, தெரியுதா? 5x y -3 = 0. பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா 5x மாறும்ல, கோஎஃபிஷியன்ட் என்ன வந்துடும், x - 5y + k = 0. பாசிங் த்ரோ த பாயிண்ட் வந்து என்னது 1,3. அப்போ 1 - 15 + k = 0. அப்போ k = என்ன வந்துடும், +14. அப்போ செகண்ட் ஆன்சர் என்ன வருது, 5x பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் இங்கே தானே போடணும், இந்த இடத்துல போடணும். x - 5y + 14 = 0, which is second pair of straight line. அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்றது? இது ரெண்டையும் சேர்த்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு, செப்பரேட்டா நிக்குது. செப்பரேட்டா நிக்கிறனால கம்பைன்டு கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு பாரு. செப்பரேட்டா நிக்குது, கம்பைன்டு கேட்டிருந்தா நம்ம கம்பைன்டு கண்டுபிடிச்சாகணும், அவ்வளவுதான். சிம்பிள். இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த கொடுக்கப்பட்ட லைனுக்கு பெர்பெண்டிகுலர், அதனால பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? இது ஒரு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருச்சு இங்க வரைக்கும். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருச்சு. 1 2 கண்டுபிடிச்சாச்சு. இந்த இருக்கு பாரு. இப்போ நான் ரெண்டையும் கம்பைன்டு ஈக்குவேஷன் கொண்டு போறேன். கம்பைன்டு ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். சரியா? கம்பைன்டு ஈக்குவேஷன் ஆஃப்
pair of straight line 3x plus 2y minus 9 x minus 5y plus 14 equal to 0. அவ்வளோதான், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. 3x ஸ்கொயர் மைனஸ் 5 3 சார் 15xy 13 நாங்க எவ்வளோ வருது? 4 42 ப்ளஸ் தானா? ப்ளஸ்ஸு. அடுத்து ப்ளஸ் 2xy அடுத்து என்ன வந்துடும்? 5 2 சார் 10y ஸ்கொயர் 28y அடுத்து மைனஸ் 9x மைனஸ் 45y சரியா சொல்றது? 36 3 9 11 12 ரைட். இப்போ சரி பண்ணிக்கோ. 3x ஸ்கொயர் xy சரி பண்ணோம்னா மைனஸ் 13xy ஒய் ஸ்கொயரை சரி பண்ணிட்டோம்னா மைனஸ் 10y ஸ்கொயர் எக்ஸை சரி பண்ணிட்டோம்னா 9x மைனஸ் 9x மைனஸ் 45y ஈக்குவல் டு 0 போட்டுக்கோ. ஒரு 42 சப்ராக்ட் பண்ணிடு. ஒரு 42 சப்ராக்ட் பண்ணிடு. 33xன்னு வருது. ஒரு இதில் தப்பு இருக்குன்னு பாரு. எக்ஸ் டேர்ம் வந்து 14 இன்ட்டு அது எக்ஸ் டேர்ம் 42x இல்லை அது. அப்போ 9னா என்ன வந்துடும்? 33xன்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்ன வருது? 33x. அடுத்து ஒய்க்கு என்னடா தம்பி வருது? 25. அப்போ என்ன வந்துருச்சு? 45னா 27 17 7 8 15 3 17 மைனஸ் 17 ஒய் பார்த்துக்க கரெக்டான 17 ஒய். பொறுமையா நிதானமாக இது பண்ணிக்க. சின்ன மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுல. ஆமாம், ப்ளஸ் 33x. இது சின்னதான 9 17y. ஓகே, மைனஸ் 126 ஈக்குவல் டு 0. சரி, இதில் வந்து 25y மைனஸ் 25y மைனஸ் 45 ப்ளஸ். ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆன்சர் மேட்ச் ஆகல. 73y plus which is required equation of combined equation of pair of straight line. ஒரு pair of straight line வந்து அதற்கு பெர்பெண்டிகுலரான 2 லைன் கொடுத்துருக்கு. அதுல இருந்து pair of straight line கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். புரிஞ்சுக்கோ. இது ஒரு pair of straight line அப்படின்னா, இல்லை இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு pair of straight line அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் இது கொடுத்துருக்கு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் பாயிண்ட் கொடுத்துருக்கான், பாசிங் த்ரூ த பாயிண்ட். இதுதான் ஒன்று. அதே மாதிரி இதே பாயிண்ட் வழியாக தான் போகுது. இது ஒரு pair of straight line 2. இதை கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். ஆனால் எப்படி கண்டுபிடிப்ப? இதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு இந்த மேலே உள்ள லைனை வச்சு இந்த லைனை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே என்னது? பெர்பெண்டிகுலர். அப்போ கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு கேன்னு போட்டுட்டு இதுலேயும் கேன்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட்டை பாசிங் த்ரூ த பாயிண்ட்டும் போட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா? குட். நல்லா புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணிக்க. தேங்க்யூ. Dear students, I am MRK, 11th standard mathematics, chapter 6 continue பண்ணுவோம். 15th sum. ஓகே, குட். இதில் வந்து pair of straight line கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்றது? அதை பார்த்து பொறுமையாச்சு. find the distance between them அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம வந்து அந்த pair of straight line வந்து செப்பரேட் ஈக்குவேஷனை மாற்றி என்னது? pair of straight line செப்பரேட் ஈக்குவேஷனை மாற்றி அதிலிருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். தப்பு கிடையாது. இல்லை நான் pair of straight line வச்சு நான் அதுலேயே நான் ஆன்சரை கொண்டு வர்றேன்
அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிலேயே கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. சரி, இப்போ கிவன் பேர் ஆஃப் ஸ்டேட்டில் நான் எடுக்கிறேன். ரெண்டு விதமாக செய்யலாம். இதை செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு C1 மைனஸ் C2 போட்டு D கண்டுபிடிப்பில் ரூட் ஆஃப்னு சொல்லி 2 லைனுக்கு டிஸ்டன்ஸ் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். புரியுதுல? கற்பனைக்கு 8 தான், இமேஜினேஷனுக்கு. நான் இப்போ என்ன செய்கிறேன்னா ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்குடைய ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ a is equal to 4, 2h is equal to 4, h is equal to 2, b is equal to 1, c is equal to minus 4, 2g equal to minus 6, g is equal to minus 3, 2f is equal to minus 3, f is equal to minus 3 by 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இது பேரலலுக்கு கண்டிஷன். பேரலல் அப்படின்றதுக்கு கண்டிஷன் வந்து h ஸ்கொயர் மைனஸ் ஏபி சீக்குவல் டு 0, இல்லைன்னா h ஸ்கொயர் சீக்குவல் டு ஏபின்னு எழுதலாம். அப்போ h ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் ஏ பி என்னடா வந்து 1. சரியா? அப்போ என்ன வந்துச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். 4 மைனஸ் 4 ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இட் இஸ் பேரலல் அப்படின்னு அர்த்தம். கம்பைன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லை, அது வந்து என்னது? இட் இஸ் பேரலல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு செட்டு. பேரலல் ப்ரூவ் பண்ணிக்க. இது ஒரு செட்டு. சரியா சொல்கிறது? ரைட்ஸ். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து சும்மா கோடு மாதிரி போட்டுக்கன்னா போட்டுக்க, அப்போ தான் ஒரு மாதிரி தெரியாது. ரைட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குள்ள ஃபார்முலா வந்து டிஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கிறணும். 2 இன்ட்டு 2 ஃபார்முலா இருக்குது. 2 இன்ட்டு ரூட் ஆஃப், கீழே ஒன்று தான், a இன்ட்டு a ப்ளஸ் பி தான். மேலே வந்து ஜி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு ஒன்று சொல்லுவாங்க. அல்லது அதே 2 இன்ட்டு தான் எஃப் ஸ்கொயர் மைனஸ் பிசின்னு சொல்லுவாங்க. பை அதே தான் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே என்ன சேர்க்குறோமோ அதை கீழே சேர்த்துக்கு. ஏசினா ஏ கீழே வரும், பிசினா பி கீழே வரும். எதை நீ உனக்கு சூஸ் பண்ணுறியோ அதை செஞ்சுக்க. சரி, நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கிறேன். d is equal to 2 into g square minus ac by a into a plus என்னது? a into a plus b. ஓகே, இதுக்கு ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 g ஸ்கொயர் என்ன இருக்கு? 9 மைனஸ் a 4 c மைனஸ் 4 by a 4 into 4 plus 1 square root of 2 9 plus 16 by 4 into 5 root of 2 into 25 by 4 into 5. Okay, good. 1 5 is 5, 5 is 20. But d equal to 2 root 5 by 2. அடிச்சிட்டோம்னா d equal to root 5 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வந்து சரியானு பார்த்துக்கோ, புக்கில் வெரிஃபை பண்ணிக்க. ஏன்னா நம்மளாக தான் செய்கிறோம், அதனால் பார்த்துக்கோ. குட். இதுதான் இம்பார்ட்டன்ட் சம். உனக்கு இந்த ஃபார்முலா தெரியுது தான் பாரு, இல்லைனா செப்பரேட் ஈக்குவேஷன் இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா போடு. டி ஈக்குவல் டு C1 மைனஸ் C2 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி அதில் கொண்டு போகணும். இதில் வந்து நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் ஜி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு இது அப்ளை பண்ணிக்க. தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஆர்கே நம்ம பார்க்க போகிறது +1 மேத்தமெட்டிக்ஸ் 16th சம், எக்ஸசைஸ் 6.4ல். ரைட். கொஞ்சம் பேலன்ஸ் சம் இருந்துச்சு, அதை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தம்பி கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சில விஷயங்களை வந்து என்னடா வந்து வீடியோ மூலமாகவோ இப்போல்லாம் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. புரியுதா சொல்கிறது? அதனால் வந்து என்னடா அது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய கவனம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப டெக்னாலஜி முன்னேறி போய்கிட்டு இருக்கு.
நம்ம கிளாஸ்ல நின்றுக்கிட்டு உன்னை சத்தம் போட்டுக்கிட்டு உன்னை திட்டிக்கிட்டு நீ உன்னுடைய கவன சிதறல் ஏற்படுது, ஏதாவது பேசுறீங்க வைக்கிறீங்க சொல்லி டீச்சர்ஸ் வந்து ரொம்ப இது பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கணக்கு இதை கொண்டு போறோம் டெக்னாலஜியை அப்படின்னு சொல்லல கவனமா உட்காந்து பார்க்கணும். இல்லை ஏற்கனவே நடத்தினதான் எடுத்து போட்டு விடுறாங்க அப்படி இப்படிலாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு முயற்சி எடுக்கிறாங்க. சரியா சொல்றது? ஆமா, புரியலைன்னா அந்த கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேளு. சரி, கொஸ்டினை பாரு. ப்ரூவ் தட் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கிவன் பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. வில் பைசெக்ட் த ஆங்கிள் பிட்வீன் த கொடுத்துருக்கு கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்து இஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 4h² கொடுத்துருக்கு. ரெண்டு ரெண்டு இது வந்து ஆக்சஸ் பேராப்ஸ்டைல் கொடுத்துருக்கு. பேராப்ஸ்டைல் வந்து ஆக்சஸ் ரெண்டுமே கட் பண்ணுதுன்னு சொல்றாரு அவர். கொஸ்டின் என்ன சொல்றாங்க? கட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டையும் கட் பண்ணுது. ரைட், கட் பண்ணிருச்சு. கட் பண்ணுது அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இது வந்து ஒரு லைன் வச்சுக்குவோம். இது y ஈக்குவல் டு m1x, இது ரெண்டாவது லைன் வச்சுக்கோ. சார் பேராப்சைட்னா ரெண்டா பிரிச்சு எழுதுறோம், அவ்வளவுதான். எம் செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா ரெண்டா பிரியும்ல, அதுதான். இது எக்ஸ், இது ஒய். ஓகேயா? ரைட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாரு, பொறுமையா நிதானமா பாரு. இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஆக்சஸை வந்து பைசெக்ட் பண்ணுது, பிரிக்குது அப்படின்னு சொல்றான். ஆக்சஸ் வந்து என்ன செய்யுது? பிரிக்குது அப்படின்னு சொல்றான். சரி, இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 45 டிகிரி, இதுக்கு 45 டிகிரி சரிதானே? ரைட்டு. இது உனக்கு மொத்தமா சேர்த்துக்கினா ரைட் ஆங்கிள். மொத்தமா சேர்ந்து என்னது? மொத்தமா சேர்ந்துட்டானது ரைட் ஆங்கிள். ஏன்னா இது வந்து ஆக்சஸுக்குள்ள தானே. நல்லா கவனம், எங்கே போட போடுறேன்னு பார்த்துக்கோ. எழுதுற எழுத்துக்களை படம் வரைகிறத பார்த்துக்கோ. இங்கே ஆக்சஸ்ல இருந்து இந்த ஆக்சஸ் போட்டால் அது என்ன டிகிரி? 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். சரிதானே? ஆமா, அதனால கவனமா இது பண்ணிக்கிறணும், பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. இப்ப ஆரிஜின் வழியா போற லைன் வந்து பேராப்ஸ்டைட் லைன் நமக்கு தெரிஞ்சது, we know that அப்படின்னு சொல்லுவோம்ல. பேராப்ஸ்டைட் லைன் ஆரிஜின் வழியா பாஸ் பண்றது பேராஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு சொல்றது. த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் செட் மட்டும். ஃபர்ஸ்ட் செட் மட்டும்டா. ஃபர்ஸ்ட் செட் மட்டும்னா ax² + 2hxy + by² அப்படின்றத ஆரிஜின் வழியா போற பேராப்ஸ்டைட்டினோட ஈக்குவேஷன். இதற்கு வந்து எஸ்ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்லோப்பு, சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம்ல, அது மாதிரி சம் ஆஃப் ஸ்லோப்ஸ் m1 + m2, m1 + m2 கண்டுபிடிச்சோம்னா -2h/bன்னு வரும். மனப்பாடம் பண்ணிடு. -2h/b ப்ரீவியஸ் சம்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். m1 × m2 = a/bன்னு தான் வரும். m1 × m2 = a/bன்னு தான் வரும். சரியா சொல்றது? ரைட். இப்போ நீ பொறுமையா இதை யூஸ் பண்ண போறேன். இப்போ நீ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து ஆக்சஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து செகண்டுக்கு எடுத்துக்கிறியா ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறியா? இதை ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்கோ. ஏன்னா உனக்கு ஆரம்பத்தில் தானே செய்ய போகிறேன். இதை ஃபர்ஸ்ட்டாக எடுத்துக்க, இதை செகண்டாக எடுத்துக்கோ. அப்போ இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்ட். அப்போ இது m2ன்னு மாற்றிக்கோ, இதை m1 மாற்றிக்க. படம் போடணும் தம்பி, டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? ரைட். அந்த 1 2ன்னு காட்டுறது தான் பேராப்ஸ்டைட் லைன். சரி, ரைட்டு. பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க, என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைனுக்கு அந்த பேராப்ஸ்டைடுக்கு வந்தோம்னா y = m1x அப்படின்னு இருக்கு. சரிதானா? தீட்டா = 45 டிகிரி. அப்போ m = tan தீட்டா. அப்போ m = 1 m1. அப்போ y = என்ன வந்துருச்சு? எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இது m1க்கு. இதே இது செகண்ட்ல கொடுக்குறோம். செகண்ட்ல கொடுக்குறோம் அப்படின்னா அது எங்க இருந்து எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாரு. எங்க இருந்து எங்க இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாரு. ஆக்சஸ்ல வந்து அங்க இருக்கு, 90 டிகிரி இருக்கு.
சரியா சொல்றது? எங்க இருக்கு? 90 டிகிரிக்கு அங்கே ஓடியாருது. செகண்ட் ஒன். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். y = x கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சிம்பிள் வேல நம்ம போவோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது m2 கண்டுபிடிக்கிறதுக்கு செகண்ட் பேராசைட்லினோட செப்பரேட் ஈக்குவேஷன் பயன்படுத்தாம இதை பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்துறோம்னா இதுல we know that நமக்கு தெரிஞ்சது என்ன சார் தெரியும்? m1 plus m2 = -2hbன்னு தெரியும் சார். அப்ப m1 1 சார். அப்ப m2 கண்டுபிடிச்சலாம்ல சார்? அவ்வளவுதான், 2h/b. அப்ப m2 = என்ன வருதுன்னு பாரு. m2 = -2h/b -1 அப்படின்னு வருது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -2h -b/bன்னு வந்துடும். இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது எதுக்கு? m1 + m2 வச்சு கண்டுபிடிச்சாச்சு. சரி, இது எது கண்டுபிடிச்சிருக்கேன்? m2 கண்டுபிடிச்சிருக்கேன். நீ எதுல வேணாலும் போட்டு பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செய்யலாம், m1லையும் செய்யலாம், m2லையும் செய்யலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம செகண்டு இதில் போடுறேன். m1 × m2 = a/b. a/b. m1 எடா தம்பி இருக்கு? m1 1. m1 என்ன இருக்கு? 1 இருக்கு. ரைட்டு. m2 என்ன இருக்கு? = a/b. அப்ப m2 = என்ன வரும்? a/b. அப்ப m1 கண்டுபிடிச்சிட்டேன், m2 கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் m1. இதுதான் என்னது? m1. இது என்னது? m2. சரியா சொல்றது? ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. m1 ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோமா? ஈக்குவல் பண்ணோம்னா -2h - b/b = a/b. b cancel. -2h = a + b. -2h = a + b. இப்போ அதில் ஆன்சரில் புக்கில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துக்கோ. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 4h² = a + b ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா இதுதான் இதனுடைய ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆரிஜின் வழியா 2 லைன் போகுது. சரிங்களா சொல்றது? ஆரிஜின் வழியா ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் போயிட்டாலே அவன் கொடுத்துருந்தான் ஈக்குவேஷன், இல்லாட்டாலும் ax² + bxy 2hxy + by² = 0. அதுல இருந்து m1 + m2 = -2h/b. m1 × m2 = a/b. இதை படிச்சுக்கிறணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த எடுத்துக்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து m கண்டுபிடிச்சிரு. m கண்டுபிடிச்சியில அதோடைய உனக்கு வந்து ஆங்கிள் வந்து கிடைக்குது, m1 கிடைக்குது. அந்த m1 யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதில் போட்டு m1 m2 கண்டுபிடிச்சிட்டு கீழே உள்ளதில் போட்டு இன்னொன்று கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும். ரெண்டையும் என்ன செஞ்சிரு? ஈக்குவல் பண்ணும். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா உனக்கு ஏன்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ன்றது ஆரிஜினலே தானே போகுதுன்னு சொல்கிறான். அதனால் கண்டிப்பாக ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். பட் ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் தான். ஸ்லோப்ஸ் ஆர் என்னதான் ஈக்குவல்றதுனால அதுவும் 45 டிகிரியாக இருக்கும். ஓகேயா? ரெண்டு சேர்ந்தா தான் என்னது? 90 அப்படின்னு அர்த்தம். அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு அதை ஆன்சர் எடுத்துரு. இதுதான் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிடு. நிதானமா செய். பாட்டா செய்யணும். புரியுதான்னு பார்த்துக்க. படம் போட்டு யோசியேன். குட். 17th சம் செய்யணும். 17வது கணக்கு. இஃப் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு.
bisect the angle between the pair of straight line அப்படின்னு சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்கு. so that pair also bisect the angle between the former அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா அந்த கொஸ்டினை கொடுத்துருக்க பற்றி பார்த்தோம்னா XY மட்டும்தான் இருக்கிறனால அது கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் ரெண்டுமே. given pair of straight line ரெண்டுமே ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிறதான்டா தம்பி. அதனால் கண்டிப்பாக படம் போகிறோம்னா நம்ம இப்படியே போட்டுடலாம். இதுக்கு இப்படி ஒரு படம் போட்டுட்டு அதுக்கு இன்னொரு படம் இப்படி போட்டுடலாம். ஆனால் ரெண்டுமே ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. நம்ம 1 2 அப்புறம் கொடுத்துக்கலாம். இது எக்ஸு, இது ஒய். சரியா சொல்கிறது? அப்போ நம்ம பொறுமையாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. எக்ஸ் ஸ்கொயர் minus 2kxy minus y square equal to 0. Second one, x square minus 2lxy minus y square equal to 0 அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரு இது நம்ம எடுத்துக்கிறோமா, அந்த மொத்தமாக இது 2 பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இது 2 பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே நம்மளுக்கு நான் உனக்கு செப்பரேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா பொறுமையாக நிதானமாக காட்டுறேன். சரியா சொல்கிறது? ஃபஸ்ட்டு 1 2வது 1 இருக்குது. இப்போ நான் இதை எப்படி ஒன்று காட்டுறேன். இப்படி ஒன்று காட்டுறேன். ரைட்டு. அதே மாதிரி அப்படி ஒன்று காட்டுறேன். ரைட். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண, ஏன்னா உனக்கு தெரியணும் அப்படின்றதாண்டி சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு லைனை மேலே வச்சுக்கிறோமா, இந்த இடத்த வச்சுக்குவோம். அதாவது ஃபஸ்ட் 2 தொடர்ச்சியாக எக்ஸ் ஸ்கொயர் minus 2kxyன்னு வச்சுக்கடா லைனு, மைனஸ் ஒய் ஸ்கொயர், ரெண்டும் ஒரே தொடர்ச்சியான லைனு. இதை செப்பரேட் பண்ணையில் தான் அங்கிட்டு இங்கிட்டு பிரியும். தெரியா சொல்கிறது? ரைட். அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஆரிஜின் வழியாக எல்லாமே பாஸ் ஆகிறதுனால. சரி, ரைட்டு. இது 2 கொடுத்துருக்கு. ஆங்குலர் பைசெக்டார் அப்படின்றது ஃபார்முலா இருக்குது. ஈக்குவேஷன் ஆஃப் படிச்சுக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டார்ன்றது ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னு ஒன்று வரும். xy by h அப்படின்னு வரும். இது 4 லைன் போகிறனால ஈக்குவல் ஆங்குலர் பிரிக்குது. ஆங்குலர் பைசெக்டார் பண்ணுது எல்லாமே. பைசெக்ட்னா விரிக்கிறதா தம்பி, ஆங்கில கோணத்தை 90 டிகிரியை பிரிக்குது. 90 டிகிரியை எல்லாமே பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ஒன்று பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஏ வேணும், பி வேணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லைனுக்கு போட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு. 2க்கு போட்டு பார்க்குற, பொறுமையாக போட்டுப்பாரு, அவசரம் இல்லாமல் போட்டுப்பாரு. ஃபர்ஸ்ட் லைனுக்கு போட்டு பார்க்கல எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏக்கு 1 தான், பிக்கு -1 தான். அப்போ +1 ஆயிரும் ஈக்குவல் டு
xy தான் பை, சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு என்ன இருக்கு, அடுத்து கேவா எல்லா அப்படின்னு பார்த்துக்கோ. என்ன இருக்குடா தம்பி, xyக்கு பதிலாக கீழே ஃபர்ஸ்ட் ஒன்று மாற்றி எழுதிருக்கோம்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று இது செகண்ட் ஒன் அப்படின்னா இந்த இடத்துல மாறும் பார்க்கல. நான் ஒரே மாதிரி கொண்டு வருவேன் கணக்கு. எக்ஸு இதுல வந்து கே வரும், இங்கே எல் வரும். ரைட், இப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ண. xy பை ஹச் 2k, ஹச்சுக்கு என்ன வந்துடும், மைனஸ் எல் அப்படின்னு வரும். மைனஸ் 2h தானே வரும், அப்போ 2 கேன்சல் ஆகிடும், xy கேன்சல் ஆகிடும்ல. அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர், இதாண்டா இதுக்கு அர்த்தம். சரியா சொல்கிறது? இது ஆரிஜின் வழியாக போகிற பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிரும்ல. சரி, h இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இந்த கொடுத்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு மைனஸ் எல் வரும். சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு xy பை மைனஸ் எல். சரி, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி ஒன் சைடாக உள்ளே கொண்டு வரணும், கொண்டு வா. 2xy அப்படின்னு வந்திருக்கு, இங்கே எல் வந்திருக்கு, ஒன் சைடாக உள்ளே கொண்டு வந்துருவோமா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இது உள்ளே கொண்டு பெருக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2xy பை மைனஸ் எல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy பை, சாரி ப்ளஸ் ஆயிரும், பை என்ன வந்துடும், எல் சீக்குவல் டு 0. இது ஒரு ஈக்குவேஷன். சரியா சொல்கிறது? இது 1லேருந்து கொண்டு வந்தது. அதே மாதிரி 2லேருந்து கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 1 + 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை மைனஸ் கே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy பை என்ன வந்துடும், கே ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். சரியா சொல்கிறது? கரெக்டாக வந்துருமா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஆங்கிள் பை செக்டார் அப்படின்றது கொஸ்டின்லடா, நல்லா ரீட் பண்ணிக்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த செகண்ட் ஒன் வந்து ஆங்கிள் பை செக்டார். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த செகண்ட் ஒன் அப்படின்றது ஆங்கிள் பை செக்டார் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன் அப்படின்றது ஆங்கிள் பை செக்டார். அப்போ நம்ம இப்படி தான் ஆங்கிள் போடணும். புரியுதா சொல்றது? அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதனுடைய ஆர்டினரி ஆங்கிள் பை செக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்டினரி ஆங்கிள் பை செக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்கு, ஆர்டினரி ஆங்கிள் பை செக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். ஆர்டினரி ஆங்கிள் பை செக்டார் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து ஃபார்முலா படி கொண்டு போறது வைக்கிறது. அவனே ஒரு கொஸ்டின்ல வேற இதை கொடுத்துட்டான்ல, ஆங்கிள் பை செக்டார்னு. நல்லா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட்ல உள்ள கீழே உள்ளதுக்கு இந்த 2வது லைன் வரைஞ்சிருக்குல்ல, அந்த லைன் வந்து ஆங்கிள் பை செக்டாரா அப்படின்னு கொடுத்துருக்கு, ஆங்கிள் பை செக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானமாக சரி பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஆங்கிள் பை செக்டாரும் அவன் கொடுத்துருக்க ஆங்கிள் பை செக்டாரும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் பை செக்டார் கிவன் ஆங்கிள் பை செக்டார் அப்படின்னு எழுதுறேன். கிவன் ஆங்கிள் பை செக்டார் அப்படின்னு எழுதுனேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2kxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இதை 2ன்னு வச்சுக்கலாம், இல்லை இதை 3ன்னு வச்சுட்டு இது 4ன்னு வச்சுக்கோ. இப்போ இது 2 ஈக்குவல், 3 = 4.
ரெண்டுமே ஆங்கிள் பைசெக்டார் தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2k 2xy by L equal to x square minus 2kxy மைனஸ் என்னது y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். சரியா சொல்றது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுக்கப்புறம் இதுல இருந்து மினிமைஸ் பண்ணி கண்டிஷன் கொண்டு வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்றது? எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாரு. கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா அதை கேன்சல் பண்ண 3யும் இதுவும் ஒன்றாயிடுச்சு. சரி, அப்போ நம்ம வந்து எக்ஸ் இது ரெண்டே அடிச்சிருவோம். அப்போ 2xy by L ஈக்குவல் டு மைனஸ் 2kxy. சரிதான் நான் சொல்கிறது? அப்போ xy அடிச்சிடலாம், 2 அடிச்சிடலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ஈக்குவல் டு மைனஸ் எல்கேன்னு வரும், அல்லது எல்கேஸ் ஈக்குவல் டு என்னடா தம்பி வரும், -1ன்னு வந்துடும்டா. சரிதான் பார்த்துக்கு. எல்கேஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்துடும். எல்கே ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்துடும். வேற ஒன்றும் கிடையாது. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. அப்போ நம்ம அந்த எல்லை கொண்டு போய் கேஓ எல்லை கொண்டு போய் ஆன்சர் நம்ம எல்கேஸ் ஈக்குவல் டு -1 வருதுல, அதை கொண்டு போய் கே கண்டுபிடிச்சு ஆன்சரை போட்டுக்கலாம். கே கண்டுபிடிச்சு ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறான், ஆங்கிள் பிட்வீன் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறான்ல, பொறுமையாக நிதானமாக அந்த இதில் செஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் லைனுக்கு அவன் கொடுத்த ஆங்கிள் பை செக்டாரும் நீ கண்டுபிடிச்ச ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்ச ஆங்கிள் பை செக்டாரையும் ஈக்குவல் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க. ஸ்டாப் பண்ணிக்க, அதோட நிறுத்திக்க. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா, இதே மாதிரி செகண்டை கண்டினியூ பண்ண போகிறேன். எப்படி சார் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா, செகண்ட் அந்த கொடுத்துருந்த கணக்கில் இருந்து, அந்த பேராசைட்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலாவை எழுதி அதுக்கு கேக் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா சொல்கிறது? என்ன வந்துச்சு? எக்ஸ் ஒய் பை என்ன வந்துடும், மைனஸ் கே. அப்போ ஏக்கு என்ன வருது, பிக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாரு. ஏக்கு ஒன்று தான், பிக்கு ஒன்று தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை, நான் அப்போதே கண்டுபிடிச்சேன், சரி வேணான்னு விட்டேன், எக்ஸ் ஒய் பை மைனஸ் கே. அப்போ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xy பை என்னது, மைனஸ் கே. சரி, இது வந்து நான் கண்டுபிடிச்சி நிறுத்தியிருக்கோம். இதில் வந்து நமக்கு we know that எல் கண்டுபிடிச்சிருக்கீல, என்ன கண்டுபிடிச்ச, எல்கேஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க. சப்போஸ் கேஸ் ஈக்குவல் டு அடிச்சா -1 பை எல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2xy பை -1 பை எல், -1 பை எல். 2 வராதுல, இதில் 2 3ன்னு போட்டேன், 2 வராது. சரி, அப்படியே நம்ம ரெசிப்ராக்கல் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எல் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். சரியா சொல்றது? மைனஸ் எல் எக்ஸ் ஒய் அப்படின்னு வந்துடும். கீழே உள்ள 2 கிராஸில் போகும்ல, இருக்கு. அப்போ கீழே உள்ள 2 கிராஸில் போகும், அப்போ 2 வரும் மைனஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2lxy ஈக்குவல் டு 0. அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாரு. சரியா? இதுதான் இதனுடைய ஆன்சர். அரேஞ்ச் பண்ணுறேன்னா அரேஞ்ச் பண்ணிக்க. ஏன்னா அவனுக்கு வந்து கணக்கில் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் பை செக்டர் கொடுத்துட்டான் 2k வச்சு. செகண்டுக்கு அந்த
ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்த மாதிரி செகண்டுக்கு நீ கண்டுபிடிச்சிருக்க. ஸோ தட் த லேட்டர் பேர் ஆல்சோ பைசெக்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபார்மர் அப்படின்ட்டு அதுதான் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா சொல்றது? அந்த லைனை கண்டுபிடிச்சிருக்க. நம்ம வந்து எள்ளுக்கு உள்ளதை அவன் கே கொடுத்துட்டான் பைசெக்ட், நீ கேக்கு உள்ளதை எல்ல கண்டுபிடிச்சிருக்க பைசெக்ட், அது ஃபார்மர் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் அதுலயே வந்திருக்கு பாரு, அதே கணக்குல இருக்கு பாரு, ரெண்டுமே இருக்குல்ல உனக்கு. இதே கணக்கு தான் மேல கொடுத்துருக்கு, இதே கொஸ்டின் தான் மேல கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2lxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் கொடுத்துருக்கு. பார்த்து கொஞ்சம் 17th கொஸ்டினை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பொறுமையா இது பண்ணிக்க. இது ஒரு லைன் அப்படின்னா இதுக்கு ஆங்கிள் பைசெக்டார் இதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கான். சரியா சொல்றது? இந்த செகண்ட் லைனை ப்ரூவ் பண்ணி காமிக்க சொல்றான், அவனே சொல்லிட்டான். அப்ப நம்ம இந்த லைனோட ஒரிஜினல் ஆங்கிள் பைசெக்டாரை எடுத்து ஒரிஜினல் ஆங்கிள் ஃபார்முலா போடுவோம்ல, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2xy பை எழுதுறீங்கல்ல, அந்த ஃபார்முலா எழுதி கண்டுபிடிச்சு இந்த ஆங்கிள் பைசெக்டாரோட ஈக்குவல் பண்றோம். அதை இது ஒரு வேலை, புரியுதா? அப்படி ஈக்குவல் பண்றோம் பார்த்துக்கோ. அதே மாதிரி அவன் ஏற்கனவே என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த ஒன்னுக்கு இந்த இது ஆங்கிள் பைசெக்டார் சொல்லிட்டான். அப்ப இந்த ரெண்டுக்கு ஆங்கிள் பைசெக்டார் என்னன்னா இந்த ஃபார்மர் இதே வரும்னு சொல்றான். அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம், அவ்வளவுதான். இந்த ஃபார்மர் இதே இந்த சைடு வரணும், ஆங்கிள் பைசெக்டார் இந்த சைடு வரணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த சைடு உள்ள கண்டுபிடிக்கணும், அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒன்றுக்கு ஒன்று ஆங்கிள் இருசம வட்டி அப்படின்ற மாதிரி, ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்ற மாதிரி. புரியுதா சொல்றது? வேற ஒன்றும் கிடையாது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஆமாம், ஏன்னா உனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தெரியும். ஒரு ஆங்கிள் பைசெக்டார் அவனே ப்ரூஃப்ல கொடுத்துட்டான், எல்லுக்கு வந்து கே ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்ட்டு ஆல்ரெடி. அதே மாதிரி கேக்கு நீ எல்லுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்க, அவ்வளோதான். ரைட், இதுதான் கான்செப்ட். ரைட், 18th என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டு பாரு. Prove that the straight line of the joining origin points in point of intersections அப்படின்னு சொல்லி கொடுத்து ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்கு, ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்கு. தெரியா சொல்றது? ஒரு பிளேன் ஒரு கிராஃப்ல XY பிளேன்ல பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு, அதில் ஒரு லைன் ஒன்று இருக்கு. Prove that straight line joining the origin to the point of intersection and at right angles அப்படின்னு சொல்லியிருக்கு. பொறுமையா நிதானமா இது பண்ணிக்க. ஒரு கிராஃப் வரைகிறேன், நான் பெரும்பாலும் படம் போட்டினா தான் உனக்கு ஐடியா கிடைக்கும் அப்படின்றனால தான் செய்ய வேண்டியிருக்கு. சரியா? அதனால கொஞ்சம் கவனமா நிதானமா செஞ்சுக்க. ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படி இருக்கு, பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒரே கோடு தான். இன்னும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படி இருக்கு, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. சரி, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. அது ஆர்ஜின்ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சோம்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுக்கு இது நிற்கும். அதே மாதிரி இந்த ஆர்ஜின்ல இருந்து இங்கே வரைஞ்சோம்னா இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட்ல போய் நிற்கும். அப்போ இந்த இன்டர்செக்ட்ல இருந்து இங்கே ஒரு லைன் வரையலாம், இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இருந்து இங்கே ஒரு லைன் வரையலாம். இது ஏன்னு எடுத்துட்டோம்னா இந்த இன்டர்செக்ட் ஆகிற இடம் பி. இதுதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இதுதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். 3x² + 5xy - 3y² + 2xy + 3y = 0 அப்படின்னு அர்த்தம். தெரியா சொல்றது? ஷார்ட்டு இதுதான் நம்ம செஞ்சுக்க. இந்த லைன் இருக்கு பாரு, இதுதான் ஸ்ட்ரைட் லைன். 3x - 2y - 1 = 0.
இதில் இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. சரி, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஏபி அப்படின்றது இது வந்து ஸ்ட்ரைட் லைன். இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம், ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடம். அப்போ அதில் ஆர்ஜின்லேருந்து கோடு போட்டோம்னா இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இந்த சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் வந்து எது? சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது 3x - 2y - 1 = 0. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து இது 1, 2 தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். 1,2 அப்படின்றது தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ரெண்டும் இந்த சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணுது. கட் பண்ணல ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது, இன்டர்செக்ஷன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏபி. அதுல இருந்து ஆரிஜின் கோடு போட்டோம்னா ஒரு ரெண்டு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இது ஒரு லைன், இது ஒரு லைன், ரெண்டு லைன் பேர் ஜோடி. அப்போ இதோட ஆங்கிள் வந்து 90 அப்படின்னு சொல்றான். ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்றான். 90 டிகிரி அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை கான்செப்ட். நம்ம பொறுமையா நிதானமா செய்யணும். நிதானமா செஞ்சாதான் பொறுமையா செய்ய முடியும். ஓகே, குட். கிவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுறேன். கிவன் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எழுதுறேன். பார்த்து பொறுமையா நிதானமா செஞ்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான். 3x² + 5xy - 3y² + 2x + 3y = 0. அப்புறம் வந்து லைன் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு. இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ரெட்டை நேர்கோட்டுக்கான சமன்பாடு. சரியா? இவன் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கு ஒன்று, அது 3x - 2y - 1 = 0. ஏபியும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 1, 2ன்றதான் இந்த 1 இந்த 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். அது ரெண்டுமே, இது ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு பேர்னா ரெண்டு ஜோடி. அதை 1, 2 பிரித்து காமிச்சிருக்கேன். அது ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது ஒரு இந்த லைனில். மறுபடியும் ஆரிஜினோட சேர்க்கையில் மறுபடியும் ரெண்டு லைன் உருவாகுது. இது ஒன்று உருவாகுது, இது ஒன்று உருவாகுது. இது ரெண்டுமே பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ரெண்டு வருதுல. அதனால அதோடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறான். சரி, நான் இது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். எப்படி சார் மாற்ற போறீங்க அப்படின்னா 3x - 2y = 1 அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்றது +2ல வரும், சமபடித்தான சார்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேரியபிள்ஸுடைய டிகிரி ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது 2ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் 1லேருந்து வர்றேன். 3x² + 5xy + 3y² + 2x + 3y = 0 எடுத்துட்டேன். நெக்ஸ்டா ஒரு ஸ்டெப் என்ன எழுத வேண்டாமா தம்பி? பார்த்துக்கங்கடா, ஈஸி. ஹோமோஜீனியஸை கொண்டு வர்றது, ஹோமோஜீனியஸாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது GENEOUS, ஜீனியஸ் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறது. ரைட். இதில் 2x + 3y பிராக்கெட் போட்டு இன்ட்டு 1ன்னு போட்டுக்க. நம்மளா போடுறது. ஏன் சார் 1 சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த 1க்கு பதிலாக செகண்ட் ஈக்குவேஷனை நான் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 3y² + 2x + 3y இன்ட்டு 3x - 2y = 0 சப்ஸ்டிட். இந்த 1க்கு பதிலாக இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணையில் உனக்கு x × x என்ன வந்துடும்? x² வந்துடும். அப்போ கோஎஃபிஷியன்ட் அந்த வேரியபிளுடைய பவர் ஈக்குவல் ஆயிரும் பாரு. இதில் 2 இருக்கு, இதில் 5x yனால இதில் 1 இதில் 1 2 இருக்கு. 3y² y² 2 இருக்கு. இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 6x², இந்த 2 ஆயிடுச்சு பாரு. அடுத்து -4xy, இந்த x1 x-க்கு 1 y-க்கு 1 பவர் 2 ஆயிடுச்சு பாரு. வேரியபிளுக்கு உள்ளது 3yxன்னு வந்துருச்சு. அப்போ இதுக்கு 1 இதுக்கு 1 2 ஆயிடுச்சு. 3 9 ஆடாமா 9.
அடுத்த 2 2 சார் 3 2 சார் 6 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ பவர் அப்லாம் பாருவேன் எல்லாத்துலேயுமே என்ன ஆயிடுச்சு டிகிரி 2. இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். வேரியபிளுடைய டிகிரி ஃபுல்லாக ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா சரி பண்ணிக்க. 3x² என்ன ஆயிரும் 9x² மாறிடும். சரியா 6x² 9x², சாரி 6x² + 3x² தானே, ரைட்டு. 9x² - 9y². இது என்னாச்சுன்னு பாரு, பொறுமையா நிதானமா பார்த்துட்டு செஞ்சுக்க. ப்ளஸ் 1xy சரிதானே 1. இது 9 ஆட தம்பி 5 9 இது 9 தானே 9 3 9 xy ரைட்டு தான். இது 9, நான் 9 இல்லைன்னு நினைச்சேன். அப்ப வரும்ல ஆன்சர்ல. இது 5 5 9 11 10 10 xy அப்படின்னு வருது. 10 xy அப்படின்னு வருது. 10 xy அப்படின்னு வருது ஈக்குவல் டு 0. சரி பண்ணணும் அப்படின்னா 9x², அடுத்து xy வரணும், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், மைனஸ் என்னது 9y². இப்படி வந்துட்டாலே உனக்கு பாசஸ் தரோத ஆரிஜின் தானே சொல்லுவோம். இது வந்து பாசஸ் தரோத ஆரிஜின் தான் சொல்லுவோம். ரைட். ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிள் சொல்லியிருக்காங்கன்னா கண்டிஷன் ஃபார் ரைட் ஆங்கிள் உனக்கு தெரியும்ல. கண்டிஷன் ஃபார் ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் நான் இருக்கான். ரைட் ஆங்கிள் பேரலுக்கு வந்து h² - ab = 0. இதுக்கு வந்து a + b = 0. அப்ப a வந்து 9, b என்னது 9 = 0 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இது வந்து ax² + 2hxy பிளஸ் என்னது by². ஏக்கு 9, பிக்கு என்னது -9. அப்ளை பண்ணோம்னா என்னது கண்டிஷன் ஃபார் ரைட் ஆங்கிள், செங்கோணத்திற்கான 90 டிகிரிக்கான இது வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ. ஈஸியா இருக்கா? படம் தான் போடுறதுக்கு மாதிரியா தெரியும், இல்லை படத்தை இது பண்ணிட்டு இப்படி செய்யறேன்னா இப்படி செஞ்சுக்க. புரிஞ்சுதான் பார்த்துக்கோ. வெரி குட். தேங்க்யூ.